மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சிறப்பு வாக்காளர் திருத்த திட்டம் மூலம் பீகாரில் முறைகேடாக வெற்றி பெற்றது போல தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் எமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். தஞ்சை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், அதே போன்று வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்குச்சாவடி டிஜிட்டல் முகவர்கள் உள்ளிட்டோருக்கான சிறப்பு பயிற்சி பட்டறை கூட்டமானது இன்று நாள் முழுவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அதே போன்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் உள்ளிட்ட பலர் தொடர்ந்து கலந்து கொண்டனர். தொடர்ந்து 3 தலைமுறையாக திமுக ஆட்சி தொடர்ந்து செஞ்சிருக்கிறார்கள். குறிப்பாக மறைந்த முகமையினர் கலைஞர் கருணாநிதி தலைவர் மு க ஸ்டாலின், தற்போது இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரை திமுக காரணங்கள் முக்கியமாக தமிழகத்தின் பெரும் வளர்ச்சிக்கான காரணங்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் சமூக பணி, அரசியல் பணி, அடித்தட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்ற அந்த சமுதாயத்தின் அனைத்து நோக்குகளையும் உட்கொண்ட ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கிற காலத்தால் ஒரு மாநில அரசியல் கட்சி பவளமலா கொண்டாடி 75 ஆண்டுகால பயணத்தை தென்னிந்திய உரிமை சங்கம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று தன்னுடைய பாரம்பரிய பயணத்தை தொடர்ந்து இன்றைக்கு திமுக தான் அரசியலில் அடையாளமாக இருக்கிறது. இந்த 75 ஆண்டுகள் அரசியல் பயணத்தில் சாதித்து காட்டிய சாதனைகள் பல. மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதாக இருந்தாலும், அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வதற்காக இருந்தாலும், பல்வேறு வளர்ச்சி பாதையில் தமிழகத்தை முன்னேற்றமாக எடுத்துச் செல்வதாக இருந்தாலும், பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தமிழகத்தை உயர்ந்த இடத்திற்கு பெருமை புத்தமிழகத்தில் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களை சாரும். அகில இந்திய அளவில் வருடமெல்லாம் தேசிய கொடி ஏற்ற முடியும் என்று இந்த நிலையை மாற்றி மாநில முதலமைச்சர் கொடியேற்றுவார் என்ற ஜனநாயக உரிமையை முதலில் பெற்று தந்த ஒரு மாநில கட்சி திமுக, அதன் தலைவர் கலைஞர் என்பவர்களால் உண்மை. அதன் தொடர்ச்சியாக தான் உயர்கல்வித்துறையில் துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் அந்த மாநில முதலமைச்சருக்கு இல்லை, ஆளுநருக்கு மட்டும்தான் என்ற நிலை அகில இந்திய அளவில் இருந்தபோது பலமுறை கோரிக்கை வைக்கும் ஆளுநரும் ஒன்றிய அரசு கேட்காததால் உச்சநீதிமன்றத்தை நாடினோம். உச்சநீதிமன்றத்தை நாடியதனுடைய விளைவு அந்தந்த மாநில முதலமைச்சர் அந்தந்த மாநில துணைவேந்தர்கள் நியமித்துக் கொள்ளலாம், ஆளுநர் தலையிடும் கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெற்றோம். ஆக கலைஞர் காலத்தில் பெற்ற அதே மாநில சுயாட்சி உரிமையை மீண்டும் தமிழகத்தில் பெற்று இது அகில இந்தியாவுக்கு சொந்தமாக என்ற சட்டத்தை உச்சநீதிமன்றத்தை பெற்ற பெருமை மாநில சுயாட்சியுடைய காவலர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை சாரும். இந்த நிலையில் வர இருக்கிற தேர்தல் 2026 இதுவரை இருந்தது அரசியல் கட்சிகளுக்கு இடையேயான போட்டி. ஆனால் இன்றைக்கு பதவி இந்திய நாட்டை கொண்டாட நினைக்கிற இந்திய இறையாண்மைக்கு எதிராக அம்பேத்கருடைய அரசியல் சட்டத்தை தூக்கியவே ஒரே நாடு, ஒரே இடம், ஒரே கொள்கை, ஒரே மொழியில் பேசி இந்தியாவை சீரழிக்கின்ற பாஜகவுக்கு எதிர்ப்பாக தமிழகத்தில் திமுக தலைமையேற்று இந்த புதிய திட்டத்தை வெளிநடத்துகிறது. அதன் வெளிப்பாடுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40-41 கலைஞர் இருந்த பொழுது அவர் நின்ற தேர்தலெல்லாம் வென்றார் என்ற வரலாறு ஒன்று. கலைஞர் இல்லாத நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட தேர்தலெல்லாம் வென்பதை என்று பெருமை பெற்றுக் கொடுத்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். எனவே 2026 தேர்தலில் பாசிச வரி பிடித்தவர்கள், மதவெறி பிடித்தவர்கள், சந்தர்ப்பவாத கூட்டணிகள், தமிழகத்துடைய அடிமை கட்சிகளெல்லாம் ஒன்று கூடி வளர்ச்சி பாதை எடுத்துச் திமுகவை நீக்குவதற்கு சந்தித்த தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் இளநிலை செயலாளர்களும் உதயநிதி அவர்களும் தமிழ்நாடு தலைகுனியாது. இந்த நிலையில் SIR என்ற பெயரில் வாக்குகளை திருடுவது, அந்த பெயர்களை நீக்குவது என்ற ஒரு பெரிய முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை, பல்வேறு சட்டமன்ற தீர்மானங்களை, பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. பீகாரில் நடந்த இந்த வாக்கு திருட்டு என்ற ராஜதந்திரம் தான் இன்றைக்கு பாஜக கூட்டணியை வெற்றிவாகி தந்திருக்கிறது என்று அகில இந்திய கட்சி சொல்லுகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவின் தலைவர் தமிழக தளபதி அவர்கள் ஓராண்டுகளுக்கு முன்பே வீட்டுக்கு வீடு செல்லுங்கள், வாக்குகளை சரிபாருங்கள், ஓரணிகள் தமிழ்நாடு என்ற நிலையில் உறுப்பினர்களை சேருங்கள், வீடு வீடாக சந்தித்து அரசின் திட்டங்களை சொல்லுங்கள் என்று கண்காணிக்கின்ற பணியை தமிழகத்தில் திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் அந்த பணியை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றுகிற காரணத்தால் SIR என்ற பெயரில் பாஜக செய்கிற வாக்கு திருட்டு என்ற சதிச்செயலை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் 100 பேர்